பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமா செய்ய போகிறோங்க. அது அப்படியே சாப்பிட்லாம். சட்னி, சாம்பார் செய்ய தேவையில்லை. செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அவலை கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. புளி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். 1 வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அவ்வளோதான். இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற அவளையும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே அடுப்பு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. இது செஞ்சு உடனே சாப்பிடணும். சூடாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.